முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் கோவிந்தப்பேட்டை பகுதியில் ஸ்ரீ சபரி வாசன் ஆலயத்தில் ஜோதி தரிசன விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கேரள மாநிலத்தில் உள்ள ஐயப்பன் கோவில் மகர ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஐயப்ப ஆலயத்தில் ஜோதி தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனிடையே புதுச்சேரி முத்தரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் நடைபெற்ற ஜோதி தரிசன நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதியை தரிசித்தனர். தொடர்ந்து படி பூஜைகள், இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரெயின்போ நகர் பகுதியில் நடைபெற்ற மெகா கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஃப்ரிட்ஜ், LED டிவி, குக்கர் உட்பட பம்பர் பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மெகா கோலப் போட்டி இன்று நடைபெற்றது. இதில் ரெயின்போ நகர் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். இதனை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, காங்கிரஸ் கட்சி மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் ஆகியோர் துவக்கி வைத்து சிறப்பித்தனர். அதிகாலை போட்டி துவங்கிய நிலையில் கடும் பனியை பொருட்படுத்தாமல் போட்டியாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வண்ணங்களில் கை வண்ணங்களை வெளிப்படுத்தி அசத்தினர். இதனால் ரெயின்போ நகர் சாலைகள் வண்ணமயமாகவும் கோலாகலமாகவும் காட்சியளித்தன. கலை மாமணி மாலதி செல்வம், நாட்டிய நங்கை லலிதாம்பிகை ஆகியோர் அடங்கிய நடுவர் குழுவினர் சிறந்த கோலங்களை தேர்வு செய்தனர். முதல் பரிசான ஃப்ரிட்ஜை சிக்கு கோலம் வரைந்து ஷீலா தட்டி சென்றார். இரண்டாவது பரிசான LED டிவியை பாரதி என்பவரும், மூன்றாவது பரிசான கிரைண்டரை ஸ்ரீவித்யா என்பவரும் வென்றனர். இதனைத் தொடர்ந்து நடந்த பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக வைத்திலிங்கம் MP-யின் தனி உதவியாளரும், காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளருமான வினோத், காங்கிரஸ் கட்சியின் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். அதனைத் தொடர்ந்து 4 பேருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மேக்கப் கிட், எலக்ட்ரிக் கெட்டில் மற்றும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரெயின்போ நகர் மகளிர் நல்வாழ்வு சங்கம், காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு கும்பாபிஷேகம், சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை விடுதலை நகர் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் நூதன உற்சவர் சிலை பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு புதியதாக உற்சவர் சிலை செய்து தை மாதம், அதாவது 14/1/2025 செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுப தினத்தில் காலை 10:20 மணிக்கு மேல் 11 மணிக்குள் சம்பத் MLA அவர்கள் தலைமையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அன்று மாலை 7 மணியளவில் ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவில் தலைவர் பன்னீர்செல்வம், செயலாளர் கண்ணையன், பொருளாளர் பச்சையப்பன், துணை தலைவர் குணசேகரன், துணை செயலாளர் கந்தசுவாமி, துணை பொருளாளர் கல்யாண சுந்தரம் மற்றும் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், மகளிர்கள், இளைஞர்கள் இணைந்து கும்பாபிஷேக விழாவினை சிறப்பாக செய்திருந்தனர். சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நெசவாளர் நகர் இளைஞர்கள் நடத்தும் 1ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற கோல போட்டி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நெசவாளர் நகர் இளைஞர்கள் நடத்தும் 1ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை ஒட்டி கோலப் போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த கோலப் போட்டியை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், மியூசிக்கல் சேர், லெமன் ஸ்பூன், பானை உடைத்தல், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது.
இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று இரவு நடைபெற்றது. இந்த பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்களான RKS சிவா, TSBNJ பிரதர்ஸ் மற்றும் அன்பு, ஆனந்த், தமிழ், மணி, குமார், தேவா, முத்து, அஜித், சூர்யா, ஆதி, கிருபா, தீனா, விஜயவேல், கிருஷ்ணா, கமல், ராகுல், திவாஷ், காமேஷ், விக்னேஷ் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு அந்த பகுதி மக்கள் மாலை அணிவித்து பொன்னாடைகளை போர்த்தி வரவேற்றனர். புரட்சித் தலைவர் MGR அவர்களின் 108வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. புரட்சித் தலைவர் MGR அவர்களின் 108வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. மறைமலை அடிகள் சாலை புதிய பஸ் நிலையம் எதிரே உள்ள புரட்சித் தலைவரின் சிலைக்கு மாநில கழக துணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து முத்தியால்பேட்டை காந்தி வீதி திருக்குறள் மணிகுண்டு அருகே வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புரட்சித் தலைவர் அவரின் படத்திற்கு மாநில கழக துணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக முன்னோடிகள், கழகத்தின் மூர்த்த நிர்வாகிகள், மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ், காசிநாதன், முன்னாள் தொகுதி செயலாளர் மணி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், மோகன், மாநில MGR மன்ற இணை செயலாளர் உதயசூரியன், மாநில வர்த்தக அணி தலைவர் செல்வம், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் விஸ்வநாதன், மாநில சிறுபான்மை அணி துணை தலைவர் அந்துவான், மாநில அண்ணா தொழில் சங்க துணை தலைவர் கண்ணன், மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணா, மாநில MGR மன்ற இளைஞர் அணி துணை தலைவர் பிரபாகரன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் சிவா, தொகுதி கழக துணை செயலாளர் ராதா மற்றும் நிர்வாகிகள் கன்னியப்பன், அஜய், MGR சரவணன், பாண்டு, ஜெயபால், காதர்பாய், பெயிண்டர் சேகர், எத்திராஜ், பழனி, பரமசிவம், நாதன், வளர்மணி, மண்ணாங்கட்டி, வாசு, முனியாண்டி, எத்திராஜ், தாமரை செல்வன், ராமலிங்கம், குமார், வார்டு செயலாளர் கார்த்தி, விக்னோத்குமார், விநாயகமூர்த்தி, புண்ணியகோடி, முரளிதரன், லக்ஷ்மணன், முரளி, உமாதேவி, இளவரசி, ஏஞ்சல், கலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக புரட்சி தலைவரும் பொன்மனச் செம்மலுமான MG ராமச்சந்திரன் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக புரட்சி தலைவரும் பொன்மனச் செம்மலுமான MG ராமச்சந்திரன் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் தலைமையில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைமை அலுவலகத்தில் அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்துதல் மற்றும் அதனைத் தொடர்ந்து மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைமை அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி மற்றும் புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் அவரின் உருவம் பொறித்த தினசரி நாட்காட்டிகளை இயக்க நிறுவன தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் நிர்வாகிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும், பிரமுகர்களும், மகளிர்களும், இளைஞர்களும், மாணவர்களும் பெரும் திரளாக இதில் கலந்து கொண்டனர். சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லம் இணைந்து கோர்க்காடு VIP நகரில் இயங்கி வரும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லம் இணைந்து கோர்க்காடு VIP நகரில் இயங்கி வரும் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு புஷ்பகாந்தி முதியோர் இல்ல நிறுவனர் சாரோன் மோகன், சுகுணா, பேபி சோபனா ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து நிறுவனரும் செயலாளருமான மோகன் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தாசில்தார் ஐயனார், சமூக மக்கள் இயக்க தலைவி ஃபரிதா, மண்ணுக்கும் மக்களுக்கும்
நடக்கும் இயக்க தலைவர் மகேந்திர வேலன், துணைத் தலைவர் வினோத்குமார், எழுந்த கரங்கள் தலைவர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவில் முதியோர்களை மகிழ்விக்கும் வகையில் அவர்களுக்கு தப்பாட்டம், சிலம்பாட்டம் மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் இல்ல முதியோர்களுடன் அருகில் உள்ள ஊர் மக்களும் கலந்து கொண்டு பொங்கலிட்டும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றும் ரசித்தும் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் நல இயக்கம் சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழக மேனாள் முதல்வர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் விழா பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் நல இயக்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. அதனை ஒட்டி புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள அமரர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி சிறப்பு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இயக்க நிறுவனர் பேராசிரியர் அண்ணா ஜெகன் தலைமையில் தலைவர் சிவா, துணைத் தலைவர் முனைவர் இளங்கோவன், பொருளாளர் பேராசிரியர் சண்முகவேல், கலியபெருமாள், குமரவேல், மண்ணாங்கட்டி, பாக்சந்த் ஜெயின், சரிதா மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். பிரான்சில் சர்ச்சில் மாநிலத்தில் அமைந்துள்ள அமைப்பானது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாண்டிச்சேரி பாகூர் கொம்யூன் குருவி நத்தத்தில் இருடர்கள் குடும்பத்திற்கு அன்றாடம் தேவைப்படும் சமையல் பாத்திரங்கள் மற்றும் புடவை, வேட்டி துண்டு, பெட்ஷீட், அரிசி, மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் 40 இருளர் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. மேலும் அவர்களுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. பிரான்சில் சர்ச்சில் மாநிலத்தில் அமைந்துள்ள அமிட் கே ஸ்போர்ட் தி பெத்தாங் பிராங்கோ பாண்டிச்சேரி அசோசியேஷன் அமைப்பானது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாண்டிச்சேரி பாகூர் கொம்யூனில் குருவி நத்தத்தில் இருளர்கள் குடும்பத்திற்கு அன்றாடம் தேவைப்படும் சமையல் பாத்திரங்கள் மற்றும் புடவை, வேட்டி துண்டுகள், பெட்ஷீட், அரிசி, மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் 40 இருளர் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. மேலும் அவர்களுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அந்த அமைப்பின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பாண்டிச்சேரி நண்பர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திமுகவிற்கு மறைமுகமாக அதிமுக உதவி செய்கின்றார்கள். திமுகவிற்கு உதவும் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. புதுச்சேரியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சனம். புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மாலை அணிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காரணம், இன்று மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இதனால் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று கூறினார். திமுக என்பது ஒரு குடும்ப கட்சி என்பது குடும்பம்தான் எல்லாம் என மாறிவிட்டது. மாவட்ட ஆட்சியர் மட்டுமல்ல, மக்களே ஓரம் போ என இந்த குடும்ப ஆட்சி எல்லா துறைகளிலும் ஆக்டோபஸ் போல கரங்களை நீட்டி சினிமா துறை உட்பட அனைத்து துறைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள். அதன் வெளிப்பாடுதான் உதயநிதி உட்பட அனைத்து நிதிகளும் ஆட்சியர் உட்பட மக்களையும் புறம் தள்ளி உள்ளனர். முன் வரிசையில் அவர் குடும்பத்தினர் இருப்பது கேலி கூத்தாக உள்ளது. இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கட்டத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று வருகின்றது. 2026இல் திமுக ஆட்சி முடிவுக்கு கொண்டு வருவோம் என தினகரன் கூறினார். கடந்த இடைத்தேர்தலில் மக்களை பட்டியில் அடைத்து வைத்து அதிகார துஷ்பிரயோகம் செய்த திமுக அரசின் செயல்கள் அனைவருக்கும் தெரியும்.
இந்த இடைத்தேர்தல் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றி அமைக்காது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழகத்தை மாற்றி அமைக்கும். பணபலத்தை தேர்தல் ஆணையத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதால் பாஜக உட்பட அனைத்து கட்சிகளும் இடைத்தேர்தலில் புறக்கணித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அதிமுக ஏன் தேர்தலை புறக்கணிக்கின்றது என்றால் திமுகவிற்கு மறைமுக உதவி செய்கின்றார்கள். திமுகவிற்கு உதவி செய்யும் கட்சியாக அதிமுக மாறிவிட்டது. விக்கிரவாண்டி தேர்தலை போல புறக்கணித்துள்ளார். திமுகவின் அராஜகத்தை எதிர்க்க வேண்டும் என அனைத்து கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். இது தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றும் தேர்தல் அல்ல. திமுகவின் பணபலம் இடைத்தேர்தலில் தெரியும். அதுதான் எந்த கட்சியும் தேர்தல் போட்டியிடவில்லை என டிடிவி தினகரன் தெரிவித்தார். 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி என்கின்ற சுயநல மனிதருடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும். 2026 தேர்தலுக்கு முன்பு ஜெயலலிதாவின் தொண்டர்கள் விழித்து கொண்டால் அந்த கட்சிக்கு பாதுகாப்பாக இருக்கும். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதி சென்று விடுவார். அந்த கட்சியை மீண்டும் பலப்படுத்த வேண்டியது ஜெயலலிதாவின் தொண்டர்களுக்கு முக்கிய பணி என டிடிவி தினகரன் கூறினார். பழனிசாமி கட்சியின் தலைவரானதும் முதலமைச்சரானதும் லாட்டரி யோகம்தான். தான் ஜெயிலுக்கு போகாமல் இருப்பதற்கும் கொலை கொள்ளை வழக்கில் கைது வராமல் இருப்பதற்காக திமுகவிற்கு பி டீமாக செயல்பட்டு வருகிறார். அதனால் அதிமுக திமுகவின் வெற்றிக்கு மறைமுக செயல்படுகின்றது. தன்னை ஜெயிலுக்கு செல்லாமல் பாதுகாத்து கொள்ள சுயநலத்திற்காக பழனிசாமி அதிமுகவை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். 2026 பிறகு பழனிசாமியால் தொடர முடியாமல் விட்டு ஓடி விடுவார் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். உப்பளம் தொகுதி மக்கள் நலப்பணிகள் குறித்து அனிவால் கென்னடி எம்எல்ஏ நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களிடம் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமும் தொகுதியில் வேகமாக நடைபெறாமல் இருக்கக்கூடிய பணிகள் குறித்து நடக்க வேண்டிய பணிகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களிடம் ஆலோசனை நடத்தினார். மேலும் நேதாஜி நகர் 3இல் உள்ள சமுதாய கூடத்தில் முதல் தளத்தில் பள்ளிக்கூடம், பிரான்சுவா தோப்பு மற்றும் ராசு உடையார் தோட்டம் கழிவறை, குபேர் மண்டபம் புறணமைப்பு, அறப்பணி அவ்வை தோட்டம் கல்யாண மண்டபம், ராசு உடையார் தோட்டத்தில் ரயில்வே நிலையம் வழியே செல்லும் வாய்க்கால் கட்டைகள், உப்பனாறு வரை அமைக்கும் பணி மற்றும் ஜெயராம் செட்டியார் தோட்டம், நேதாஜி நகர் அழகர் சுவாமி வீதி சாலை அமைக்க பூமி பூஜை ஆகிய பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களிடம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ஆணையருக்கு சால்வை அணிவித்து பொங்கல் வாழ்த்துக்களை கூறினார். இவருடன் கிளை செயலாளர் ராகேஷ் உடனிருந்தார். 9/1/2025 வியாழக்கிழமை PTPS-இன் புதிய துவக்கம் மற்றும் பதவியேற்பு விழா புதுச்சேரி MG ரோட்டில் உள்ள செண்பகா ஹோட்டல் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் இனிதே நடைபெற்றது. புதுச்சேரி டெக்ஸ் ப்ரொஃபஷனல் சொசைட்டியின் புதிய துவக்கம் மற்றும் பதவியேற்பு விழா புதுச்சேரி MG ரோட்டில் உள்ள செண்பகா ஹோட்டல் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் இனிதே கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக ஜாயிண்ட் கமிஷனர் தினேஷ்குமார் அவர்களும் மற்றும் ஸ்டேட் கமிஷனர் ராஜசேகர் போன்றவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் இந்த புதிய சங்கத்திற்கு இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது.
மேலும் ஜிஎஸ்டி பற்றியும் இன்கம் டாக்ஸ் பற்றியும் டெலி பற்றியும் உள்ளூர் மற்றும் வெளியூர் ஆசிரியர்கள் இளஞ்செழியன், பிரபு, கணேசமூர்த்தி, பூரண செல்வகுமார் போன்றவர்கள் பயனாளிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்து சிறப்பு வகுப்புகளை எடுத்தனர். இந்த கூட்டத்தினை PTPS செயற்குழு உறுப்பினர்களின் தலைவர் செந்தில்குமார், விழா சேர்மன் கார்த்திகேயன், உப தலைவர் சுவாமி, பொருளாளர் முரளிதரன் மற்றும் அட்வைஸ் கமிட்டி சேர்மன் மனோஜ் உடனிருந்து சிறப்பு செய்தனர். இறுதியாக இணை செயலாளர் நீலகண்டன் நன்றியுரை கூறினார். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு GN பாளையம்பேட் இளைஞர்கள் சார்பில் 9ஆம் ஆண்டு தமிழர் திருநாள் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் GN பாளையம்பேட் பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் நூலகம், புதுவை போதி கலைக்கூடம் மற்றும் GN பாளையம் இளைஞர்கள் ஏற்பாட்டில் 9ஆம் ஆண்டிற்கான தமிழர் திருநாள் பொங்கல் திருவிழாவானது கொண்டாடப்பட்டது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதுவை யுத்தம் கலைக்குழுவின் பறை இசை நிகழ்ச்சி, டாக்டர் கணேஷ் குழுவின் புதுச்சேரி மல்லர் கம்பம் நிகழ்ச்சி மற்றும் பரிசளிப்பு விழா, மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் லட்சுமணன், சிறப்பு பேச்சாளர் கலக்கல் காங்கேயன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசிய இந்த நிகழ்வில் முகமது ஹாசன் மற்றும் சரவணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மேலும் பொன் ஆறுமுகம், ஞானவேல், வீரக்கண்ணு, ஜான் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விழாவின் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் புதுச்சேரி போதி கலைக்கூடத்தின் தலைவர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி நெறியாளர் கார்த்திக் மற்றும் வரவேற்புரையை சத்தியசீலன் உரையாற்றினார். மேலும் கிராம பஞ்சாயத்து தலைவர் சங்கர் மற்றும் கிராம பஞ்சாயத்து துணை செயலாளர் கனகராஜ், ஊர் இளைஞர்கள் ராஜவேலு, அன்புமணி, ஜெகன், கிருஷ்ணா, ஆதித்யன், முகிலன், ரவிச்சந்திரன், சுபாஷ், கபிலன் ஆகியோர் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கவியரசன் நன்றியுரை கூறினார். தமிழர் திருநாளை முன்னிட்டு மூலக்குளம் JJ நகரில் சமத்துவ பொங்கல் விழாவினை முன்னிட்டு 1000 நபர்களுக்கு புடவை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் உள்ள JJ நகரில் தமிழர் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறுவர், சிறுமியர், இளைஞர்கள், பெரியோர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சமூக சேவகர் டாக்டர் சந்தானம் தலைமை தாங்கி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எழுதுபொருட்களும், மகளிருக்கான கோலப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற முதல் 3 நபர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் மற்றும் அப்பகுதியை சார்ந்த 1000 பெண்களுக்கு புடவையும் வழங்கினார். இதில் உழவர்கரை JJ நகர், மூலக்குளம் பகுதியை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழ் ஒளி, செட்டிப்பட்டு யுவராஜ், நாகமுத்து மற்றும் சந்தானம் பாசறை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சமத்துவ பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பில் அருந்ததிபுரம் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி இயக்கம் சார்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 3ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழா மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன், திமுக கலை இலக்கிய பேரவை மாநில அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். இதில் அனைத்து போட்டிகளுக்குமான முதல் பரிசினை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் வழங்கினார். 2ஆம் பரிசினை திமுக கலை இலக்கிய பேரவை மாநில அமைப்பாளர் சிவசங்கரன் வழங்கினார். 3ஆம் பரிசினை தொழிலதிபர் ஆனந்த பாஸ்கரன் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி கணுவாய்பேட்டை பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த தமிழக முன்னாள் முதல்வரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனருமான எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி கணுவாய்பேட்டை புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் முழு உருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி கழக நிர்வாகிகள் தேசிங்கு, தவமணி, அரசு, குமார், சிவா, குமரன், சேகர், சந்தோஷ், ராஜ், வினோத் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழா அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் 108ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா இன்று அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் புரட்சித் தலைவரின் திருவுருவப் படம் அலங்கரித்து வைக்கப்பட்டு அதற்கு மலர் தூவி மரியாதை செய்து மற்றும் ஏழை எளிய மக்கள் 500 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையிலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் கணேசன், கலிவரதன் மற்றும் மாநில மீனவரணி இணை செயலாளர் ரவி, அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, பொதுக்குழு உறுப்பினர் பாலன், தொகுதி தலைவர் ராஜேந்திரன், தொகுதி துணை செயலாளர் சிவா, மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி, வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், பாலு, சிவரவி, ரங்கநாதன், ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட பிரதிநிதி குமரன், வார்டு நிர்வாகிகள் கோபி, கலைச்செல்வம், செல்வம், நாகப்பன், மணி, ஆர்கே நகர் வார்டு கழக நிர்வாகிகள் ஏழுமலை, ஆறுமுகம், திரு நாராயணன், நாகராஜன், முகமது பாஷா, குமரேசன், எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், வேலு, ஜோதி மற்றும் கழக நிர்வாகிகள் இதில் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். அரியாங்குப்பம் பகுதியில் 9ஆம் ஆண்டு பொங்கல் கலைவிழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 2 தினங்களாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். முன்னதாக இவ்விழாவில் தமிழர் பண்பாற்றை பறைசாற்றும் வகையில் விவசாயத்தை பெருக்க வயலில் விளைந்த புது நெல்மணிகள், தென்னம்பாலை கொடுத்து சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார்கள். தொடர்ந்து உரியடித்தல், கயிறு இழுத்தல், ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் ஆதரவாளர்கள் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் PKR தமிழ்மணி பிறந்தநாள் விழா அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் PKR தமிழ்மணி அவர்கள் பிறந்தநாள் விழாவினை தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பிறந்தநாள் விழா காணும் தமிழ்மணிக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பொதுமக்களுக்கு இலவச சேலை வேஷ்டி வழங்கப்பட்டது. மேலும் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு பாஜக தொகுதி தலைவர் அனுஷ்வை, பாஜக பிரமுகர்கள் வீரராகு, TSA கண்ணன் உட்பட பாஜக நிர்வாகிகள், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக பிரமுகர் PKR தமிழ்மணியின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.